அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சந்திரிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சுற்றுச்சூழலை பற்றி பேசப் போகிறேன். மரத்தை வெட்டினோம், புவியை வெப்பமாக்கினோம், நெகிழியை புதைத்து மண்ணின் வளமை குறைத்தோம், ஓசோனில் மூழ்கிடும் மண்ணின் மாசோட்டம் என சூழல் பாதுகாக்க அனைவரின் பொறுப்பு. மண்நீரும் மண்ணும் மழையும் மணிய காடும் உடையது அரண். இக்குறளில் வள்ளுவர் வளமான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கின்றது என கூறுகிறார். சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை சரத்துகளை குறிக்கும். ஆனால் சுற்றுப்புறச் சூழலானது பல காரணங்களால் மாசடைந்து வருகின்றது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பொன்மொழி கேட்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுத்தமான காற்று, தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் முக்கிய கடமை ஆகும். இயற்கையை நேசிக்கும், செயற்கையுடன் வாழ வேண்டுமா? நேசிப்போம். நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று அனைத்தும் மாசடைந்து வருகின்றது. நிலமாசு என்பது ரசாயன பொருட்கள் நிலத்துடன் கலப்பதால் ஏற்படுகின்றது. தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலையில் கலப்பதால் நீரானது மாசடைகின்றது. காற்றானது தொழிற்சாலைகளிலிருந்து வரும் இரும்பு வெளியேறும் நச்சுப் பொருளினால் ஏற்படுகின்றது. இயற்கையோடு இணைந்து வாழ் என்ற பொன்மொழி கேட்க நாம் அனைவரும் சூழலை பாதுகாக்க வேண்டும். பசுமையான பூமி மனிதன் தரிசித்து வாழ்வே என்ற பொன்மொழி கேட்க நாம் அனைவரும் மரம் நடுவது, காடுகளை வளர்ப்பது, கழிவுகளை வெளியேற்றுவது, அதிக மாசுபாட்டை உண்டாக்கும் திட்டங்களை கைவிடுவது இவற்றால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். நெகிழி பயன்பாட்டை குறைக்க